சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாளை மகா சிவராத்திரி குறிக்கிறது என்பது மிகவும் பரவலாக கூறப்படும் கதைகளில் ஒன்றாகும். புராணத்தின்படி இமயமலையின் மகள் பார்வதி சிவபெருமானை காதலித்தாள். அவளது பக்தி இருந்த போதிலும் சிவன் அலட்சியமாக இருந்து மலைகளில் தியானம் செய்து தனிமையில் வாழ்ந்தார். பல வருட தவம் மற்றும் பக்திக்குப் பிறகு பார்வதி அவரது இதயத்தை வென்றார். அவர்கள் இந்த புனித நாளில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் தெய்வீக ஆண்பால் சிவன் மற்றும் தெய்வீக பெண்பால் பார்வதி ஒற்றுமையை குறிக்கிறது. மகா சிவராத்திரியுடன் தொடர்புடைய மற்றொரு பிரபலமான கதை அழியாமையின் அமிர்தத்தை தேடி தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சமுத்திர கடலை கடைவதாகும். இந்த நிகழ்வின் போது பல தெய்வீக பொக்கிஷங்கள் வெளிப்பட்டன. ஆனால் அதனுடன் சேர்ந்து பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய கொடிய விஷமும் வெளிப்பட்டது. அப்போது நடந்த ஒரு வீரச் செயலில் சிவபெருமான் உலகைக் காக்க விஷத்தை அருந்தினார். அவர் அதை விழுங்கியதும் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. அதனால் அவரது தொண்டை நீளமாக மாறியது. இதனால் அவர் நீலகண்டன், நீல தொண்டை உடையவர் என்ற பெயரை பெற்றார். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமான் படைப்பு, காத்தல் மற்றும் அழித்தல், தாண்டவம் என்ற பிரபஞ்ச நடனத்தை நிகழ்த்திய இரவு என்று நம்பப்படுகிறது. மேலும் சிவனின் மிகப்பெரிய தியானம் நடந்த இரவாகவும் கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது சுயபரிசோதனை மற்றும் அறியாமை இருளைக் கடந்து தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது. இரவு என்பது இருளை வெல்வதையும் ஒளியின் வருகையையும் குறிக்கிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து ஆன்மீக உயர்வு மற்றும் ஞானம் பெற சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நாடுகின்றனர். விழிப்பு மற்றும் தியானத்தின் ஒரு இரவை கடைபிடிப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அமைதியையும் செழிப்பையும் கொண்டுவர உதவும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது தனிப்பட்ட ஆன்மாவை பிரபஞ்ச ஆன்மாவுடன் இணைக்கும் ஒரு பிரபஞ்ச நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த வழிபாடு செய்யப்படுகிறது.